இந்த குழந்தைங்க வந்து ஓவர் பர்டனும் ஆகாம அவங்க படிக்கிறது ஞாபகத்துல இருந்து எல்லா குழந்தைங்களும் நல்லா படிச்சு பாஸ் ஆகணும்னா இது வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷன் டவர் சொல்லுவாங்க. ஒரு கோவிலோட டவர் மாதிரியே இருக்கும் இது பாக்குறதுக்கு. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா வாயில்கள் இருக்கும், பாத்தீங்கன்னா தெரியும். சோ இதுல வந்து ஒரு 3 வாயில் கீழே இருக்கும். சோ அதுல மேல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 9 இது இருக்கும், அடுக்குகள் இருக்கும். சோ 9 into 6 இந்த 9 அடுக்க நீங்க கவுண்ட் பண்ணீங்கன்னா 9 into 6 அந்த துவாரங்கள் 9 துவாரங்கள். மனுஷனோட உடம்புல 9 துவாரங்கள் இருக்கு. அந்த நவ துவாரம். எஜுகேஷன் டவரோட வேலை என்னன்னா இந்த பாசிட்டிவ் அந்த படிக்கிறத உள்ளுக்குள்ள அந்த நவ துவாரங்கள். ஏன்னா நம்மளோட ட்ரீம், நம்மளோட அந்த பயம், நம்மளோட விஷயங்கள் தான். ஏன்னா ஒரு மனுஷன் பதப்படட்டான் அப்படின்னு சொன்னோம்னா அவன் பேச்சு வந்து சுகபோகமா வெளிநாட்டுக்கோ இல்ல ஒரு நல்ல உயர்ந்த ஒரு பொசிஷன்ல ஒரு வேலை கிடைக்கிறதுக்கோ இது வழிவகை பண்ணும். சோ படிப்பு மட்டும் கிடையாது, வேலை சார்ந்தும் அந்த இதுக்கு போகும். அதே மாதிரி அவங்களுக்குள்ள இருக்கிற திறமையை எக்ஸ்போஸ் பண்ணி, ஏன்னா சோ படிக்கிறது எப்பயுமே இவங்களை விட்டு வெளியில போகாது, இவங்களுக்குள்ளேயே ஸ்டோர் ஆகும். இது என்ன பண்ணணும், நம்ம வந்து வச்சா போதும், ஜஸ்ட் நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன்ல வச்சா போதும். இன்னும் சிருஷ்டி ஒளி எங்கள் சிருஷ்டி ஒளி சிருஷ்டி ஒளி எங்கள் சிருஷ்டி ஒளி வாழ்வை மாற்றும் சிருஷ்டி ஒளி. சிருஷ்டி ஒளி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு மிக முக்கியமான பதிவு அப்படின்னு இதை சொல்லலாம். எல்லா பேரண்ட்ஸ்க்குமே ஒரு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய பதிவுன்னு சொல்லலாம். என்னன்னா 10th 12th எக்ஸாமினேஷன் மற்ற பசங்களுக்கும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இப்போ வந்து பரீட்சைகள் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்னுடைய மகன் அல்லது மகள் பரீட்சையில நல்லா படிக்கிறா, ஆனால் அவளுக்கு வந்து ஞாபகம் வச்சுக்க முடியல, மறந்துடுது, எக்ஸாம் போனால் ஒரு பதட்டம் வந்துடுது, படித்த படிப்பு வந்து ஞாபகம் இருக்க மாட்டேங்குதுன்னு புலம்பக்கூடிய பெற்றோர்கள் ஏராளம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ படித்த படிப்பு நமக்கு ஞாபகத்திறனை வளர்த்து கொடுத்து எக்ஸாமில் நம்ம படித்ததை அழகாக எழுதணும். கொஸ்டின் பேப்பர் பார்த்தோன்னே நமக்கு பயமோ பதட்டமோ வரக்கூடாதுன்னு ஒவ்வொரு பேரண்ட்ஸுமே பிள்ளைகள் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். உங்கள் பிள்ளைகளுக்கு வரப்பிரசாதமான பதிவு தான் இது. பதிவை முழுசாக பாருங்க. எல்லாருமே எக்ஸாமில் 100க்கு 90 எடுத்துடலாம், 10 வேணா போனா போகுது அப்படின்னு விட்டுறலாம், 90 எடுத்துடலாம் அப்படின்ற அளவுக்கு இருக்கும் இந்த பதிவு. ஃபுல்லா பாருங்க, என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கோங்க. வணக்கம் ஜி. வணக்கம் சார். ஜெய் புவனேஸ்வரி. ஜெய் புவனேஸ்வரி. நிச்சயமா ஜி, நான் சொன்ன மாதிரி பசங்க ஆசைப்படுறாங்களோ இல்லையே, எல்லா பேரண்ட்ஸும் 100க்கு 100 எடுக்கணும், 99வது எடுத்துட்டு வா அப்படின்ற அந்த, ஏன்னா அந்த அளவுக்கு காம்படிஷன் ஹெவியா இருக்கு, ஓடிக்கிட்டே இருக்காங்க. அந்த இந்த படத்துல சொல்ற மாதிரி ரன் 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 இருக்கு நிலைமை. ஸோ இந்த குழந்தைங்க வந்து ஓவர் பர்டனும் ஆகாம அவங்க படிக்கிறது ஞாபகத்துல இருந்து எல்லா குழந்தைங்களும் நல்லா படிச்சு பாஸ் ஆகணும்னா என்ன பண்ணலாம்? ஸோ அக்கா கேள்வியை கேட்கறதுக்கே எவ்வளோ நேரம் ஆச்சு பாருங்க. அதுக்கு பதில் சொன்னா நான் எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஆமா, ஏன்னா இந்த அளவுக்கு ஒர்த்ஃபுல்லான கொஸ்டின் இது. ஸோ எந்த ஒரு விஷயம் பார்க்கறதுனா குரு வணக்கம் தான். குரு வணக்கத்தை பார்த்துடலாம். என்னை ஈண்டெடுத்த தாயாகவும் உலக மக்களால் தெய்வவாக்கு சித்தர் காளி மாதாஜின்னு சொல்லுவாங்க. அவங்க பொற்பாதங்களை வணங்கி சண்டையின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி குரு ஸ்ரீ பிரணவானந்த அவதூத சுவாமிகளோட பொற்பாதங்களை வணங்கி தத்தகிரியானந்தா பொட்டு சுவாமிகள் சொல்லுவாங்க, அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி இதர குருமார்களோட ஆசீர்வாதத்தோடும் என்னுள் இருந்து என் நாவலை பேசக்கூடிய அந்த காளி தேவி அனுகிரகத்தினால மணி மந்திர ஔஷதம் சொல்லக்கூடிய 3 விஷயங்களை வச்சு சித்தர் வழியில சித்தர்களோட வழிகாட்டுதல்ல குரு ஆசீர்வாதத்தோட அந்த புவனேஸ்வரி தாயார் இந்த கடையை நடத்த அந்த இடத்துல வேலை பார்க்கக்கூடிய ஒரு உன்னத ஒரு பொறுப்பை எங்களுக்கு எல்லாருக்குமே கொடுத்துருக்காங்க. காலடி எடுத்து வைத்தாலே இங்க வந்து ஒரே ஒரு பொருளை நீங்க பர்ச்சேஸ் முழு நம்பிக்கையோட பர்ச்சேஸ் பண்ணாலே உங்க வாழ்க்கையில பல மாற்றங்களை பார்க்க முடியும். இது வரைக்கும் நிறைய பேர் அதுக்கு சாட்சியா நின்றுருக்காங்க. ஃபேஸ் ரீடிங் மூலியமாகவும் பொருட்கள் மூலியமாகவும் உங்களுக்கு நாங்களே செல்ஃப் வழிகாட்டுதல், இதெல்லாம் பண்ணுங்க, இதெல்லாம் நல்லா இருக்கும், இந்த பொருள் வாங்குங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. இது எதுவுமே கம்பல்ஷன் கிடையாதுங்க. உங்க மனசுக்கு தோணும் பொழுது அந்த பொருளை நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க, அந்த பொருளை நீங்க பக்தியோட நம்பிக்கையோட செய்யும் பொழுது அதுக்கு மாற்றம்ன்றது நிச்சயமா உண்டு. ஸோ குருவோட அருளால நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஒரு அற்புதமான விஷயம் என்னன்னா, கல்வி செல்வம் வந்து அழியாத செல்வம். ஸோ அந்த அழியாத செல்வத்தை கொடுக்கறதுக்காக ஒவ்வொரு பேரண்ட்ஸும் நான் பட்ட கஷ்டம் நீ படக்கூடாது, நான் பட்ட வேதனை நீ படக்கூடாது, நான் வந்து ஃபேன்ல தான் உட்காந்துருந்தேன் நீ ஏசி ரூம்ல உட்காரணும், நான் வந்து குடிசை வீட்டுல தான் இருந்தேன் நீ கட்டிட வீட்டுல இருக்கணும், நான் வந்து கார்ல போனதில்லை நீ கார்ல தான் போகணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பசங்களையும் அவங்களோட அந்த ஆசைகளை திணிக்கிறாங்க. ஓப்பனா சொல்லணும்னா படிச்ச எல்லாரும் மேல போனதா சரித்திரம் இல்ல, ஓப்பனா சொல்லணும்னா. ஏன்னா செல்வங்கள்ல வந்து மாடரேட்டா இருக்கிறவங்க தான் இன்னைக்கு ஜெயிச்சிருக்கிறாங்க. ஆனா திறமைக்கு எப்பயுமே பரிசு உண்டு.
ஸோ அவங்கவுங்களோட திறமை என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சு அந்த திறமைக்கேற்ப குழந்தைய நீங்க வழி நடத்துனீங்கன்னா உண்மையை சொல்றேன், அந்த குழந்தை ஓஹோன்னு வரும். ஸோ வராத ஒரு விஷயத்த குழந்தைய திணிச்சு அந்த குழந்தைய வற்புறுத்தி அந்த குழந்தைய வந்து பேர்டனை போட்டு அந்த குழந்தையும் சஃபர்ட் ஆகி நம்மளும் சஃபர்ட் ஆகிறதோட அந்த குழந்தைக்கு எது வரும்? டான்ஸ் வருமா? அந்த குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா கராத்தே வருமா? அந்த குழந்தை வந்து நல்லா பாடுமா? இந்த மாதிரி திறமைகள் ஒரு சைடு திறமையும் வச்சுக்கணும். படிப்பு எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து ஒரு போனை வந்து பாத்தீங்கன்னா ஆப்ரேட் பண்ண தெரியலன்னு வச்சுக்கிடுங்களேன், அதுல ஒரு போன் பண்ணி இதை கிளிக் பண்ணுங்கன்னா ஒரு கிளிக்கு தான் எல்லாம் போச்சு. என்னைக்கும் படிச்சவங்க நம்ம சொல்றோம்க்கா, ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேங்க்குக்கு போகும்போது ஒரு ஃபார்ம் கொடுத்து இதுல எல்லாம் கையெழுத்து போடுறாங்கன்னு பாக்கிறதே கிடையாது. எங்க சச்சக் 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 நம்ம கையெழுத்து போடுறோம். அதுல அவ்வளோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் போட்டிருக்கான், நமக்கு படிக்கவும் முடியாது, ஏன்னா அவ்வளோ கொடுத்து வச்சிருக்கான். ஸோ அந்த மாதிரி நம்ம குழந்தைகள் அவ்வளோ பெரிய புஸ்தகத்தை படிக்குதுங்க, என்ன கொஸ்டின் வரும்னு தெரியல, அது ஒரு பயம் இருக்கு. ஸோ இந்த ஸ்கூல்ல படிக்கிற நேரங்கள்ல நல்லா படிச்சிருப்பாங்க, கரெக்டா அந்த ஃபைனல் எக்ஸாம் வரும்போது பதட்டம், பயம், ஃபியர் இந்த விஷயங்கள் வந்துடுது. ஸோ இதுக்கு வந்து இப்போ எப்படி ஒரு ஃபோனுக்கு வந்து சிக்னல் கிடைக்கலன்னா, சார் எங்க ஏரியால சிக்னல் ஒரு டவர் வச்சா சரியாயிடும் சொல்லிட்டு ஒரு டெலிஃபோன் டவர் ஒன்று பிளேஸ் பண்ணுவாங்க. அதோட ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் வந்து ஒரு குறிப்பிட்ட சரௌண்டிங் வரையும், அதுல இருந்து இன்னொரு டவர் வச்சு அது ஒரு ஃப்ரீக்வன்சி எடுப்பாங்க. அதே மாதிரி நமக்கும் ஒரு ஃப்ரீக்வன்சின்னு ஒன்று இருக்கு, பாசிட்டிவ் நெகட்டிவ் இந்த மாதிரி. அதாவது எப்படின்னா ஒரு பேட்டரி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். பாசிட்டிவ் சார்ஜ் ஆடும் பொழுது நம்ம ஃபுல்ஃபில்லா ஓடுறது ஓடியாடுறது எல்லா காரியங்களும் பண்ணுவோம். அதே நெகட்டிவ்னு வச்சுக்கிடுங்களேன், அப்படியே ஃபர்ஸ்ட்ரேஷன் ஆகி உட்காந்துரும். ஃபெயில் ஆயிட்டான் அப்படின்னும் பொழுது தட்டி கொடுத்து தூக்க மாட்டோம், போட்டு சாத்தி அந்த குழந்தை ஏன்டா ஃபெயில் ஆனதோட இவனை எப்படியாவது நம்ம இது பண்ணணும்னு சொல்லி நம்மள உன்ன ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி மாட்டிக்கிட்டு முடிக்கிறேன் அப்படின்னு இந்த மாதிரி ஆயிடுது. ஸோ இதுக்கு நான் வழி தேடும் பொழுது நான் வந்து பார்த்தீங்கன்னா சிருஷ்டி ஒளி வாயிலா குரு வழியில தேடும் பொழுது ஸோ அதுல எளிமையாகவும் இருக்கணும், குழந்தைங்க கஷ்டப்படக்கூடாது. இப்போ நான் கோயிலுக்கு போனேன், நீயும் கோயிலுக்கு வா, வாரம் கோயிலுக்கு வேணா அந்த குழந்தைக்கு கோவம் தான், அம்மா படிக்கவும் மாட்டேன், கோயிலுக்கு வந்தா சாமி கொடுத்துருமா, இந்த மாதிரி நானும் கேட்டுறது உண்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் டவர்னு சொல்லுவாங்க, ஒரு கோவிலோட டவர் மாதிரியே இருக்கும் இது பார்க்கறதுக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா வாயில்கள் இருக்கும், பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுல வந்து ஒரு 3 வாயில் கீழே இருக்கும். ஸோ அதுல மேல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 9 இது இருக்கும், அடுக்குகள் இருக்கும். ஸோ 9 into 6 இந்த 9 அடுக்க நீங்க கவுண்ட் பண்ணீங்கன்னா 9 into 6 அந்த துவாரங்கள், 9 துவாரங்கள். மனுஷனோட உடம்புல 9 துவாரங்கள் இருக்கு, அந்த நவ துவாரம் சொல்லுவாங்க. அந்த 9 துவாரங்கள 9 into 6 54. மறுபடியும் கூட்டினீங்கன்னா 5 + 4 வந்து 9 வரும். 5னா புதன், 4னா ராகு. சோ வாழ்க்கையில எல்லா நல்ல விஷயத்துக்கு எடுக்கிறது ராகுன்னு சொல்லுவேன் நான், கிட்ட மட்டும் வந்து கட்டாது அப்படின்னு சொல்லுவேன். சோ அந்த 5ன்ற புதன் வந்து கல்வி பிளஸ் செல்வம், இந்த 6ன்றது சுக்கிரன். சோ நான் படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு லேசினஸா இல்லாம, சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா படிக்கிறோம் அப்படின்னும் பொழுது நான் இப்ப நாளா எப்படின்னா எக்ஸாம் ஹாலுக்கு போற லாஸ்ட் நிமிட் கூட இப்படி புரட்டி பார்த்துட்டு லாஸ்ட்ல இதுல பாத்துட்டு போயிருப்போம், அதுதான் இந்த क्वेश्चन தான் வரும் அப்படின்னு லாஸ்ட் அந்த மாதிரி பண்ணுவோம். அப்படி பண்ண மாட்டாங்க. நல்லா படிக்கிற பசங்களை நீங்க கூர்ந்து கவனிச்சீங்கன்னா தெரியும், ஒரு எக்ஸாம் நாளைக்கு எக்ஸாம்னா இன்னைக்கு அப்படியே ஃப்ரீயா ரிலாக்ஸா இருப்பாங்க. சில பேர் டிவி எல்லாம் பார்ப்பாங்க, என்னடா எக்ஸாம் நாளைக்கு எல்லாம் படிச்சுட்டேன், நாளைக்கு போய் நான் பாடுனா எழுதிடுவேன். ஆனா அறகுறையும் ஒரு மாடரேட்டர் இருக்கிற குழந்தைக்கு தான் நம்ம முத நாள் நைட்டு தான் உட்காந்து படிப்பாங்க. சோ இதை வந்து பாத்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன்ல வைக்கணும். சோ நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன்ல வைக்கிறதுனால என்ன ஆகும்னா, அந்த என்விரான்மெண்ட், அந்த படிக்கக்கூடிய என்விரான்மெண்ட், அந்த சூழ்நிலை வந்து படிக்கணும் அப்படின்ற ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒரு மைண்ட் செட் வந்து உட்காந்துரும். இப்போ என் வீட்டுக்கு நான் போறேன், என்னோட அம்மா, என்னோட மனைவி, என் குழந்தைகள் எல்லாருமே இன்முகத்தோட என்னப்பா இன்னைக்கு வேலை எப்படி போச்சு, என்ன நடந்துச்சு அப்படின்னு சந்தோஷமா கூப்பிட்டு, அவனுக்கு கொஞ்சம் சூட தோசை ஊத்தின்னு வந்து கொடுமா, சாம்பார் கொஞ்சம் சூட வை, சட்னி கொஞ்சம் வை, இன்னும் 2 எத்துமே வை அப்படின்னு சொல்லிட்டு கலகலன்னு பேசிட்டு வீட்டுல டிவி பார்க்கும் பொழுது கிடைக்கிற ஒரு சந்தோஷத்துக்கும் வீட்டுக்குள்ள அந்த சண்டை போட்டு ஆமா நாளைக்கு வாடகை கட்டணும் காசு எடுத்துருந்தியா அப்படின்னு, நாளைக்கு வாடகை கட்டணும், ஐயோ கையில இல்லையே அப்படின்னு அந்த குழந்தை அந்த என்வரான்மெண்ட் பார்க்கும் பொழுது அந்த அதோட ஏக்கம், அது அந்த வீட்டுல நடக்கக்கூடிய, அதனால குழந்தைங்க இதெல்லாம் சண்டை போடக்கூடாது. படிக்கிற நேரத்துல நிறைய பேர் பாத்தீங்கன்னா, நான் ஒரு வீட்டுல பாத்துருக்கேன்க்கா, டிவி இருக்கும், அவங்க அம்மா வந்து பையன் இங்க படிச்சுட்டு இருப்பாரு, டிவில அந்த ஹெட்போன் போட்டுட்டு இப்படி வாக் பண்ண மாதிரி வச்சுட்டு இப்படி பக்கத்துல இருந்து பாத்துருவான், அவன் பெரிய கண்ணாடி போட்டுருப்பாங்க. நான் கேட்பேன், ஆன்டி எதனால அவன் படிக்கிறான்ப்பா, நமக்கு படம் பார்க்கணும், டிவி இது நாடகம் பார்க்கணும், நான் போட்டுக்கிறேன், அவன் டிஸ்டர்ப் பண்ண, ஆனா அவர் நல்லா படிச்சாரு. சோ இந்த எஜுகேஷன் டவரோட வேலை என்னன்னா, இந்த பாசிட்டிவ், அந்த படிக்கிறத உள்ளுக்குள்ள அந்த நவ துவாரங்கள். ஏன்னா நம்மளோட ட்ரீம், நம்மளோட அந்த பயம், நம்மளோட விஷயங்கள் தான். ஏன்னா
ஒரு மனுஷன் பதப்படட்டான் அப்படின்னு சொன்னோம்னா அவன் பேச்சே வராது. கோவப்பட்டாலும் பாத்தீங்கன்னா அவன் வாயில வார்த்தையே வராது, கொளரும், அப்படியே தடதடன்னு உதரும். சில பேருக்கு இந்த இடம்லாம் துடிக்கும், விஜயகாந்த் மாதிரி சொல்லுவாங்க இந்த கண்ணம் துடிக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி பயமான பொழுது வேத்து கொட்டும், அந்த கையெல்லாம் நனைஞ்சிரும், அந்த கட்சி ஃபுல்லா நனைஞ்சிரும், பேப்பர்லாம் நனையும். அதே மாதிரி ஹார்ட் பீட் வேகமா துடிக்கும். இந்த நவத்வாரம் ரொம்ப முக்கியமானதுக்கு சென்சிட்டிவ்னு சொல்லுவோம். ஸோ இந்த நவத்வாரத்தை ரெப்ரசன்ட் பண்றதுக்கு தான் இங்க 9 அடுக்குகளை 6 இதுவா கொடுத்துருக்கோம். எதனால இப்ப படிச்சு முடிச்ச உடனே அவங்க வந்து சுகபோகமா வெளிநாட்டுக்கோ இல்ல ஒரு நல்ல உயர்ந்த ஒரு பொசிஷன்ல ஒரு வேலை கிடைக்கிறதுக்கோ இது வழிவகை பண்ணும். ஸோ படிப்பு மட்டும் கிடையாது, வேலை சார்ந்தும் அந்த இதுக்கு போகும். அதே மாதிரி அவங்களுக்குள்ள இருக்கிற திறமையை எக்ஸ்போஸ் பண்ணி, ஏன்னா 3னா இந்த பாருங்க இதோட தன்மையை இதுதான். இந்த 3 வாயில் வந்து குரு வழிகாட்டுது. இது வந்து வழிகாட்டும், அதாவது இப்படி படிக்கலாம், ஒரு ஐடியாஸ்னு சொல்லுவோம் இல்லைங்களா, எதை சூஸ் பண்றது, அடுத்தது நமக்கு என்ன படிக்கலாம். இப்போ ஒரு சப்ஜெக்ட்னு எடுத்தோம்னா 5 யூனிட் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பாதி, செகண்ட் ஹாஃப் பாதி. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா படிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னா செகண்ட் ஹாஃப் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே எல்லாமே கவர்ட் ஆயிடும். அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஐடியாஸ் இல்ல ரிப்பீட்டட் கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து படிக்கிறது, இல்ல மேடம் டீச்சர் கிட்ட போயிட்டு இந்தந்த இதெல்லாம் படிச்சாங்க கரெக்டா இருக்குமா, ஸோ இதெல்லாம் நம்ம சொல்லி தரணும் இல்ல, அவங்களுக்குள்ளேயே அது வரும். ஸோ அவங்களே இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போன் எடுத்து நோன்றதோட எல்லாத்தையும் பாத்துட்டாங்க. ஸோ ஒரு பையன் நான் 10th பார்க்கும் பொழுது அவன் உட்காந்துட்டு சினிமா பாட்டு உட்காந்து கேட்டுட்டு இருக்கான்னு பார்த்தா அது ரைம்ஸ் தான். ஸோ அந்த போயம் கேட்கறேன், அந்த மாதிரி நிறைய மாறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜி வைஸ் இது பண்ணும். ஸோ உங்களுக்கு வந்து பூர்ணத்துவம் கொடுக்கும். இதனால தான் கலசம் இருக்கு. ஸோ படிக்கிறது எப்பயுமே இவங்களை விட்டு வெளியில போகாது, இவங்களுக்குள்ளேயே ஸ்டோர் ஆகும். இது என்ன பண்ணணும், நம்ம வந்து வச்சா ஜஸ்ட் நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன்ல வச்சா போதும். இன்னும் கூடுதல் பூஸ்ட் வேணும், என் குழந்தைக்கு நான் இன்னும் உத்வேகமா நான் பண்ணணும், என் பொருள்ல வந்து கற்பூர புத்தி கிடையாதுங்க, பொறுமையா தான் பத வச்சு தான் நான் கொஞ்சம் கொஞ்சமா தான் இது பண்ணணும் அப்படின்றவங்க நம்ம கிட்ட எஜுகேஷன் காம்போனே இருக்கு. தேர்வில் அதிக மதிப்பெண் எடுக்க, மாணவர்கள் திறமை படிச்சுட, புத்தி கூர்மை அதிகரிக்க, வெற்றி பெற. சோ இது வந்து சிக்னல், அந்த அவங்களோட அந்த தாட்ஸ் இப்ப வெளியில அந்த எண்ண அலைகள் செதறாம அவங்களுக்குள்ள அந்த படிக்கணும்ன்ற எண்ண அலைகளை தூண்டி, அந்த படிக்கணும்ன்ற எண்ண அலைகளை அவங்களுக்குள்ளேயே அந்த நவ துவாரத்திலேயே க்ளோஸ் பண்றது. ஒருநிலைப்படுத்தி படிப்பு இல்லூஷன் அதை படிக்கணும் அந்த படிக்கணும்ன்றத கூட எப்படி படிக்கணும், எதை படிச்சா நம்ம கரெக்டா பிரசன்ட் பண்ண முடியும்ன்றது உள்பட இது கொண்டு போய் இது சீனாவில் இருக்கக்கூடிய ஒரு டவருக்கு ஆக்சுவலா ஒரு டெம்பிள்னே சொல்லுவோம். ஸோ இதோட தன்மை என்னன்னா நம்ம உடம்பு தான் டெம்பிள். ஸோ அந்த டெம்பிள் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணோம்னா பார்த்தீங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க கண்ணை இப்படி ஃபோல்ட் பண்ணிட்டு இது என்ன கலர் ரெட், இது என்ன ப்ளூ, இது என்ன ஒயிட், அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு பசங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஆற்றலை தெரிவிக்கிறதுக்கு அந்த சீனால இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அதுல இருந்து நம்ம பூஜ்ஜியத்தை எடுத்துட்டு வரோம். ஜஸ்ட் நார்த் ஈஸ்ட் டைரக்ட்ல வச்ச போதும் இதோட பிரைஸ் வந்து 750 rupees வரும். ஸோ மந்திர எழுத்துக்களால பூஜை பண்ணி நமக்கு என்னன்னா எந்த தெய்வமா இருந்தாலும், எந்த வழிபாடா, எந்த மதமா இருந்தாலும், ஸோ குவிக்கஸ்ட் பார்ட், ஸோ அவங்களோட டெஸ்டினேஷனை ரீச் பண்ணுறதுக்காக, அதுவும் எஜுகேஷனாக எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு படிக்கிற பசங்க ரொம்ப பிடிக்கும். ஸோ எதனாலனா மனுஷனுக்கு அழியாத செல்வம் கல்வி மட்டும் நான் சொல்வேன். ஸோ நம்ம படிக்கலை, நம்ம குழந்தையாவது படிக்கணும், அந்த மாதிரி தான் நானும் யோசிக்கிறது. ஸோ இதை வந்து ஒவ்வொரு பேரண்ட்ஸும் அவங்க வீட்டில் வந்து வாங்கி வைக்கலாம், ஒரு அலங்கார பொருள் மாதிரி வாங்கி வைக்கலாம். எதனாலனா அதுக்கடுத்த சங்கதிகள் எப்படியும் வந்துகிட்டே தான் இருக்கும் போது. ஸோ அந்த வீட்டில் நார்த் ஈஸ்ட் டைரக்ட்ல வைக்கும்போது அந்த குழந்தை நல்ல அறிவாற்றலோட திறமையோட இவங்களே வியப்பாங்க, என்னது நம்ம வீட்டுல இந்த மாதிரி குழந்தைய நம்ம எல்லாம் இப்படி யோசிக்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி யோசிச்சிருந்தாங்க. சூப்பர் சூப்பர். என்ன எஜுகேஷன், படிப்பு, கல்வி தான் அழியாத செல்வம். ஒவ்வொரு வீட்லையும் படிக்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்க. நம்மளுடைய குழந்தைகளுக்கு அந்த கல்வி செல்வத்தை மனசை ஒருநிலைப்படுத்தி நம்ம எப்படி கொடுக்குறோம், எப்படி அவங்க ப்ரெசென்ட் பண்றாங்க அப்படிங்கிறதுல தான் இருக்கு. நிச்சயமா எல்லார் வீட்லேயும் இருக்க வேண்டிய ஒரு அற்புதமான ப்ராடக்ட் இது அப்படின்னு சொல்லலாம். இந்த எஜுகேஷன் டவரை வந்து எல்லாருமே வாங்கி வச்சு பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் ஆஃபீஸ் கோயஸாக இருக்கலாம், இல்லை படிக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்கலாம், எல்லாருக்குமே அந்த ஞாபக திறனை அதிகப்படுத்துறதுக்கும் மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ எல்லாருமே வாங்கி பயன்படுத்திக்கோங்க. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி இமீடியட்டாக புக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவோட சாய் பாலாஜி அவர்களோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.